Dear students, welcome to Abbas Mathematics Trigonometry 10th Standard. எக்ஸாம்பிள் 6.26 சம் எழுதலை. நீங்கள் தான் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டிடத்தின் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. மேலும் √3 = 1.732. இந்த கணக்கில் √3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த அருக்கு இதுதான் கட்டிடத்தினுடைய உயரம். இந்த இடத்துல தான் என்ன இருக்குது? பந்து இருக்குது. இங்கே விளையாட்டு வீரர் இருக்கார். இங்கேருந்து 60 இறக்க கோணம் ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன். மேலேருந்து கீழே பார்க்குறது, மேலேருந்து கீழே 60 பார்க்குறாரு. அப்படி பார்த்தாருந்தா அந்த முக்கியமான இருக்கிறதுக்குன்னா நம்மள ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் = ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன். ஏற்ற கோணத்தின் மதிப்பும் இறக்க கோணத்தின் மதிப்பும் சமமாக இருக்கும். அப்புறம் இந்த பந்துக்கும் இந்த கட்டிடத்தின் அடிப்படைங்கிற தொலைவு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். இந்த முக்கோணம் ஏபிசியில் இப்போ நான் சொன்ன மாதிரி கர்ணம் கேட்கலைன்னா அப்போ tan θ கண்டுபிடிக்கணும். tan θவுக்கு ஃபார்முலா எதிர்பக்கம், இந்த இருக்கு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எப்படி எதிர்பக்கம்னா தீட்டா இந்த இருக்குது, இதுதான் டிகிரி. இந்த டிகிரிக்கு எதிரே உள்ளது எதிர்பக்கம், கீழே உள்ளது அடிப்பக்கம். ஒருவேளை டிகிரி இங்கே இருந்துருச்சுன்னா எதிர்பக்கம் இதுவாக மாறி இருக்கும், அடுத்துள்ள பக்கம் இதுவாக மாறி இருக்கும். ஆனால் இந்த கர்ணம்ங்கிறது மாறாது. இப்போ tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ tan θ = tan 60. எதிர்பக்கம் தெரியும் எவ்வளவு? எதிர்பக்கம் ஏபி பை பிசி. tan 60க்கு √3. ஏபி = 20. இந்த தொலைவு தெரியாது. இதை குறுக்கால மல்டிபிள் பண்ணிக்க, குறுக்க பெருகிக்க. √3x = 20. x இந்த இதை கீழே கொண்டு வந்துடணும். √3 கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே ரேஷனலைஸ் பண்ணணும். ரேஷனை வீதமுறை எண்ணாக மாற்றுறது. கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால் மேலைகளையும் பெருக்கணும். அப்போ 20 √3 வெறும் 3 கிடைக்கும். இப்போ √3க்கு மதிப்பு 1.732 கணக்கில் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த 1.732 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I3 15, மிச்சம் 2 இருக்குது. 2 23, 7 21, மிச்சத்தில் இருக்குது மறுபடியும் 2 இருக்குது. 7 21, இப்படி 7 போய்கிட்டே இருக்கும். அப்போ 8ன்னு கூட போட்டுக்கிறலாம். இதை உள்ளக்க அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இந்த ஆன்சர் வந்துடுது. 15.540 வருது. ஒருவேளை இந்த இடத்துல 8ன்னு போட்டோம்னா அது ஆன்சர் 11.55 அப்படி கூட வரலாம். அவ்வளவுதான். தேர்ஃபோர் அந்த பந்திற்கும் கட்டிடத்தின் அடுப்பதி கொண்ட தொலைவு, அதுதான் தேவையான தொலைவுன்னு சொல்கிறது. தேவையான தொலைவு 11.554 மீட்டர். புரிஞ்சா? அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள். 6.3 பயிற்சியில் 1வது கணக்கு. 6.3 பயிற்சியில் 1வது கணக்கு. நான் கேள்வியை படிச்சுக்கிறேன். இப்போ 6.3ல் 1வது கணக்கு. 50 √3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் இருக்கும் மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்துக்கும் பாறைக்கும் இடைப்பட்ட தூரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. மகிழுந்துன்னா அது என்ன? மகிழுந்து புதுசாக இருக்கேன்னா மகிழுந்துனா கார், டாக்ஸி கார். இப்போ கால் டாக்ஸி இருக்குல்ல, அந்த கார் தான் மகிழுந்து. இப்போ உயரம் கொடுத்துருக்கு. உயரம் 50 √3 மீட்டர் பாறையின் உயரம். இது மகிழுந்து R. இந்த இடத்துல மகிழுந்து இருக்குது.
இங்கே இறக்க கோணத்தில் பார்க்குறாரு, மேலேருந்து கீழே பார்க்குறாரு 30 டிகிரி. அப்புறம் இந்த தூரமும் இந்த தூரமும் நமக்கு ஒரு தூரம் உயரம் தெரியும், இந்த தூரம் தெரியாது. இந்த முக்கோணம் ஏபிசியில் tan θ எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம். இந்த கணக்கில் நமக்கு என்ன கேட்கல, கர்ணம் கேட்கல. அதனால tan θ கண்டுபிடிக்கிறேன். tan θ எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் 50√3, அடுத்துள்ள பக்கம் எக்ஸு. tan 30 1/√3. குறுக்க பெருக்கிடு. குறுக்க பெருக்கிட்டா x = 5√3 × √3. √3 வெறும் 3 கிடச்சிரும். ஏற்கனவே 50√3 இருக்குது, 50 இருக்குது. ரெண்டையும் பெருக்கிட்டா 150 வந்துடுது. அப்போ பாறையிலிருந்து மயிலுந்தின் தொலைவு எவ்வளோ வந்துருச்சு? 150 மீட்டர் வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி டிக்னாமெட்ரியில் எல்லா சமயமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீ கஷ்டம்னு நினைக்காத. கஷ்டம்னு தான் ஃபோன் பண்ணி கேட்டுக்க. அதனால் இந்த மாதிரி கணக்கை நல்ல ஈஸியாக ஸ்டெப்பில் சொல்லி கொடுப்பேன். அதனால் நீ என்ன செய்கிற, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிடு. பிடிச்சவர்களுக்கும் ஷேர் பண்ண, பிடிக்காதவர்களுக்கும் ஷேர் பண்ண. பாய்.